உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி செய்ய ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு 5 கிராம்பு 2 பட்டை போட்டு பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிடலாம். அது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் உடச்சி போடணும். பச்சை மிளகாவும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா அதை போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அரை கப்பு பவுல், அதாவது 1/2 கிலோ அரிசி போட்டு ஒரு பவுல் தண்ணி ஊற்றி ஒரு பேக்கெட் பிரியாணி மசாலா சின்னது 10 ரூபா பேக்கெட் போதும் போட்டு தேவையான உப்பு சேர்த்து வேக விடணும். அதாவது ப்ரெஷர் உடனே போட்டுறக்கூடாது. ரைஸ் நல்லா 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் 3/4 பதம் அப்படியே வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 முட்டையை உடச்சி அது மேலே அப்படியே ஊற்றணும். ஊற்றி அந்த முட்டையோட எல்லோவை மட்டும் லைட்டாக கரண்டியில் அப்படியே உடச்சி விடணும். முட்டையோட எல்லோ அப்படியே முழுசாக இருந்தால் உப்பு காரம் இருக்காது. அதனால் கரண்டியில் லைட்டாக அப்படியே உடச்சி விட்டுடணும். இப்போது மூடி விசில் போடலாம். இது ஏற்கனவே 3/4 பதம் வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக விட வேணாம். ஒரு விசில் போட்டால் போதும். இப்போது உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி ரெடி. இதில் முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் மாதிரி அழகாக ஸ்லைஸாக வந்திருக்கும். உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி இப்போது சாப்பிட தயார்.